சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம்ப்பா. உயிருள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானித்து நாங்கள் உயிரோடு நீங்கள் வருகிற வரைக்கும் நாங்கள் உயிரோடு இருந்து உங்களுடைய வருகையை துரிதப்படுத்த எக்கால முழக்கமிட எங்களை பயன்படுத்தும்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம். நாங்கள் ஒன்றுமில்லையப்பா, எங்களை தத்தம் செய்கிறோம், காணிக்கையாக்குகிறோம். நாங்கள் உயிரோடு இருக்கிறது நம்முடைய கிருபையப்பா. எங்களை தருகிறோம், பயன்படுத்தும். அடியனையை மறைத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பைபிளில் இஸ்லாமியர்களை பற்றி ஏதாவது வசனம் இருக்கிறதா? கேள்வியோடு நம்ம தொடங்கலாம். ஏதாவது வசனம் தெரியுமா? எங்கம்மா இருக்கு? பைபிளில் இருக்குன்னு வைங்க. எங்கே இருக்கு? இது வந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட்டு ஆன்சர் பண்ணுறது. யாருக்காவது தெரியுமா? இன்னைக்கு அதை தான் படிக்க போகிறோம். ஆண்டவர் யோவான் மூலமாக வெளிப்படுத்தின விசேஷத்தின் மூலமாக யாரெல்லாம் ஆட்சிக்கு வருவாங்க, என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதை பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்லிட்டாங்க. நம்ம வணங்குகிற ஆண்டவர் வந்து ஏதோ சாதாரணமானவர் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். அவர் வல்லமையானவர், சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் அறிந்தவர். நேபுகாத் நேச்சார் என்கிற மன்னனுடைய மனதுக்குள் கனவை ஒன்றை தருகிறார். ஒரு கனவு தான் இது ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். என்ன சொல்ல வந்தேன்? வேற நான் எங்கேயோ போயிட்டு நேபுகாத் நேச்சார் கனவு வந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்கு. யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின அந்த விஷயம் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டே இருக்கு. யாரெல்லாம் ஆட்சிக்கு வருவாங்க, யாரெல்லாம் போர் தொடுப்பாங்க, எந்த மக்களோடு போர் தொடுப்பாங்க, சூப்பராக எழுதி வச்சிருக்கிறாரு. நம்ம ஆண்டவர் ஏதோ சும்மா அப்படியே சாதாரணமானவரை தான் நம்ம வணங்குறோம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவருடைய வல்லமையான ஒவ்வொரு மகத்துவமான ஆண்டவரை நம்ம வந்து தொழுது கொண்டு இருக்கிறோம். இந்த செய்தியை நம்ம படிக்கும்போது ஆச்சரியங்கள் நிறைய இருக்கு. இந்த எக்காலங்களை படிக்கணும் அப்படின்னா இந்த புஸ்தகம் நல்லா இருந்துச்சு எனக்கு. இது வந்து பாஸ்டர் தாஸ்குமார் அவங்க எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய மெட்டீரியல்ஸ் கிடையாது நான் சொல்ல போகிறது. இது பாஸ்டர் தாஸ்குமார் அவங்க அழகான ஒரு புஸ்தகம். இது எத்தனை பேர்ட்ட இருக்குது? யார்கிட்ட இல்லை. வெரி குட். அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் நான் நல்லா பிரசங்கம் பண்ண முடியும். சரி, வாங்கி தரவா? கிடைக்குதான்னு தெரியல. ஏன்டே ஒரு காப்பி தான் இருக்குது. ஒருவேளை யாராவது சொன்னால் 150 ரூபான்னு போட்டிருக்கிறாங்க. ஒருவேளை யாராவது வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள், ட்ரை பண்ணலாம். சரிங்களா? 3000 பிரதிகள் தான் 2019 6 வருஷம் ஆச்சு, முடிஞ்சிருக்கும். ஒருவேளை மறுபடியும் அச்சிட்டார்னா நம்ம இந்த புஸ்தகத்தை உங்களுக்கு கிடைக்கும்படியான வாய்ப்புகளை நம்ம கொடுக்கலாம். இதிலிருந்து ஒரு சில காரியங்களை தான் நம்ம படிக்க போகிறோம். புஸ்தகத்தின் பிற்பகுதியில் அதை டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எக்காலத்தை பற்றி நம்ம 7 சபைகளை குறித்து ஆரம்ப ஆராதனையில் லைட்டாக அப்படியே பார்த்தோம். உன் கிரியை, உன்னுடைய பிரயாசம், பொறுமையை அறிந்திருக்கிறேன் என்று எபேசு சர்ச்சுக்கு சொல்லுவாங்க. உன் கிரியை, உபத்திரவம், தரித்திரத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று சிமிர்னாவுக்கு சொல்லுவார். உன் கிரியை, குடியிருக்கும் இடம், பற்றுதல், விசுவாசம் எல்லாவற்றையும் நான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார் பெர்கமு சர்ச்சுக்கு. இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் ஆரம்ப ஆராதனையில். அடுத்து நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம படித்தோம்னா 7 முத்திரைகளை பற்றி நம்ம படிக்கலை. இன்னும் படிச்சிருக்கிறோமா இது வரைக்கும்? 7 முத்திரைகள். ஆண்டவர் சித்தமானால் ஒரு நாள் அதை நம்ம படிக்கலாம். சரிங்களா? இப்போ இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது என்ன அப்படின்னா 7 எக்காலங்கள். அதை படிக்கிறதுக்கு முன்னாடி எசேக்கியேல் புஸ்தகத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்பலாம்.
33ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிங்க. மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோடே பேசி அவர்களோட சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவல்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையா இருக்கவில்லை, அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையா இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்வான். அடுத்த வசனம். காவல்காரன் பட்டயம் வருவதைக் கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான், ஆனாலும் அவன் இரத்த பழியை காவல்காரன் கையிலே கேட்பேன். அப்படியே பயங்கரமா இருக்கும், பயமா இருக்கும். இதை ஊழியக்காரங்களாம் படிச்சோன்னா பயமா இருக்கும். நீங்க படிச்சா ஜாலியா இருக்கும். ஏன்னா நீங்க காவல்காரர்களா? ஆமாம், ஆனால் உங்களுக்கே தெரியாது. பேதுரு உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொன்னாங்க? ஆசாரிய கூட்டம்னு சொன்னாரா? ஆமாம், ஆசாரிய கூட்டம்னு சொன்னாரா? அப்போ பேதுரு என்ன சொன்னார்? என்ன கூட்டம் சொன்னார்? ராஜரீக ஆசாரிய கூட்டம்னாரு. நம்ம எப்படி நம்மளை அழைச்சிக்கிறோம்? நாங்கள் ராஜரீக விசுவாசிகளின் கூட்டம், அதனால எங்க வேலையை நாங்கள் பார்ப்போம், உங்க வேலையை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம் நம்ம. ஆனால் ஊழியக்காரர்கள் எல்லாரும் உங்களையும் என்னையும் பார்த்து அவங்க அழைக்கிற அழைப்பு என்னன்னா, நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியத்தை சுமந்து செல்கிற கூட்டம். இந்த மகத்தான சத்தியத்தை ஜனங்களுக்கு சுமந்து செல்கிற கூட்டம் தான் நாம. ஆனால் சத்தியத்தை சுமந்து செல்வதற்கு பதிலாக குடும்பத்தையும் பணத்தையும் வேலையையும் சுமந்து செல்கிற கூட்டமாக இன்னைக்கு அட்வென்டிஸ்ட் குடும்பங்கள் மாறிக்கொண்டு வருகிறது. அதனாலதான் இன்னைக்கு சத்தியம் இங்கே தெரியல. செவன்த் டே திருச்சபை ஒன்று இருக்கிறது என்று சொல்லி தூத்துக்குடியில் ஒரு 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 10,000 பேர் கூட தெரியாது. அந்த அளவுக்கு நாம எக்காலம் ஊதுவதற்கு ஆயத்தமாக இல்லை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவா என்று சொல்கையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமல் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலேயே சாவான், ஆனாலும் அவன் இரத்த பழியை உன் கையில் கேட்பேன். துன்மார்க்கனை நான் என்ன சொல்லணும்? துன்மார்க்கன்னு சொல்லணுமா, நீதிமான்னு சொல்லணுமா? நான் ஒரு துன்மார்க்கனை நான் துன்மார்க்கன்னு சொன்னா என்ன ஆகும்? அம்மா சூப்பரான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. என்னது? அடிக்க வருவாங்களா? அடிக்க வந்தாலும் பரவாயில்லம்மா. வேற என்ன பண்ணுவாங்க? ஒரு துன்மார்க்கன்னு சொல்ல முடியல. இப்போ சொல்ல முடியாததுனால ஊழியக்காரன் இரத்த பழியை சுமந்து வருகிறான். வசனம் நிறைய இருக்கு. போதகன் ஆகணும்னு இருக்கா, போதகன் ஆகக்கூடாதுன்னு இருக்கா? வசனம் சொல்லுங்க. போதகர் ஆகாது இருக்கிறது. சரி, ஏன்னா ரத்த பலி ஃபுல்லா ப்ளீசிங் பண்ணிட்டு புகழ்ந்து சொல்லிட்டு துன்மார்க்கனை பார்த்து துன்மார்க்கன்னு சொல்லாம என்ன சொல்லிடுறோம்?
நல்லவன் அப்படின்னு சொல்லிடுறோம். அடக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியும் நாங்கள் ஊழியக்காரங்க என்னெல்லாம் உள்டா விடுறோம். அருமையான சகோதரர் சத்தியத்திலே உறுதியாக இருந்த ஒரு நாளும் சர்ச்சுக்கு வந்திருக்க மாட்டான். பொய், ஃபுல்லாக பொய், ஃபுல்லாக பொய். உண்மையுள்ள மனுஷன் தசமாவமே கொடுத்துருக்க மாட்டான், காணிக்கையே கொடுத்துருக்க மாட்டான். உண்மையுள்ள மனுஷன் மறுத்து விட்டான். இயேசு கிறிஸ்து வரும்போது இவரை நாம் பார்ப்போம். அப்பா, அவங்க பொண்டாட்டி சொல்லும் அல்லது அவங்க கணவனை ஐயோ மறுபடியுமா பாஸ்ட் இப்படி ஒரு ஜெபத்தை போட்டு போறாரு, இந்த பாஸ்ட் நல்லா இருப்பாரா அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் திட்ட, இன்னொரு பக்கம் ஊரெல்லாம் பார்க்க. நானும் ஒரு பாஸ்டர் அப்படியே ஒரு அடக்கத்தை முடிச்சுட்டு போனோம். அவர் ஒரு மாதிரி சோர்வாக இருக்காரு, நானும் ஒரு மாதிரி சோர்வாக இருக்கேன். நாங்கள் அடக்கம் பண்ணது ஒரு குடிகாரனை, ஆனால் அடக்கம் பண்ண விதத்தை பார்த்தீங்கன்னா ஐயோ அவனே எந்திரிச்சு வந்துடுவான், திட்டி போடுவான். ஏன்னா என்னை இவ்வளோ புகழ்றீங்க அப்படின்னு. அன்பான தேவனுடைய பிள்ளைகள் எதுக்கு சொல்கிறேன்னா, துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்ல வேண்டும். நீ பண்றது தப்பு என்று சொல்லாத ஒரு ஊழியக்காரன் மற்றவங்களுடைய இரத்தப்பழியெல்லாம் அவன் சுமப்பான். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்திலேயே சாவா, நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எசேக்கியேல் புஸ்தகத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம எக்காலத்தை தான் பார்க்க போறோம். எக்காலம் என்பது ஒரு எச்சரிப்பின் தூது. ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 எக்காலங்களை ஊதும்படியாக செய்தார். ஒவ்வொரு எக்காலத்திலையும் ஒரு அர்த்தத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். நம்ம எடுக்கலாம், பைபிள் எடுங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்பலாம். ஒருவேளை இது ஹிஸ்டாரிக்கலா ஒரு வரலாற்று பூர்வமாக இருந்தாலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அதிகமாக இந்த பகுதியிலே காணப்படுகிறது. 8ஆம் அதிகாரம், ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். 6வது வசனத்திலிருந்து, அப்பொழுது 7 எக்காலங்களை உடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதுக்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மலையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 பங்கு வெந்து போயிற்று, பசும்புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யோவானுக்கு வெளிப்படுத்துறார். இது எப்ப நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிபியில 395வது வருஷத்துல நடக்குது. ஆனால் யோவான் எழுதினது 90வது வருஷம். அந்த பீரியட், அந்த காலகட்டத்தில் இந்த தரிசனத்தை பத்மு தீவிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும் போது 90வது வருஷம். ஆனா நடக்க போறது என்னன்னா 300 வருஷம் கழிச்சு நடக்க போற ஒரு விஷயத்தை ஆண்டவர் இந்த யோவானுக்கு வெளிப்படுத்தினார். ரத்தம் கலந்த கல்மலை, அக்கினி பூமியிலே கொட்டப்பட்டது. மரங்களில் எத்தனை பங்கு? 1/3 பங்கு வெந்து போயிற்று. இந்த எக்காலத்தில் ஃபுல்லாவே ஒரு வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துவாங்க, 1/3 பங்கு, 1/3 பங்கு. இந்த 1/3 பங்குன்ற வார்த்தை எங்கேயாவது நம்ம கேட்டிருக்கோமா? பரலோகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். பரலோகத்தில் 1/3 பங்கு சாத்தான் என்ன பண்ணிட்டான்? வஞ்சித்து விட்டான் என்பதை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இது என்ன, யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கோத்தியர்கள் அப்படின்ற ஒரு கூட்டம் படையெடுத்து வருகிறது. இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் சொன்னேன் நான், ஹிஸ்டரி. கோத்தியர் அப்படின்ற ஒரு கூட்டம், ஒருவேளை நீங்க புரியலைன்னா யூடியூப்ல பார்க்கலாம். சரிங்களா? நீங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க, எழுதி வைங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கோத்தியர்கள் அப்படின்ற ஒரு கூட்டம் படையெடுத்து வரப்போது. எதை நோக்கி படையெடுக்குது அப்படின்னா, ரோமை நோக்கி படையெடுக்குது. ரோமை நோக்கி படையெடுத்து வருது. ஏன்னா ரோமர்கள் கூட்டம் பயங்கரமா இருக்கிறாங்க. இப்போ கோத்தியர்கள் வர்றாங்க. அதனுடைய தலைவர் யார் அப்படின்னா
அலாரிக் அப்படின்றவர், இந்த பேரெல்லாம் மனசுல இல்லைன்னா விடுங்க, அந்த கண்டென்ட்டை பிடிங்க. அலாரிக் அப்படின்றவர் வர்றாரு. தேவனுடைய சாட்டை அப்படின்னு சொல்லி இவருக்கு பேர். இந்த படை வடக்கிலிருந்து வருது. என்ன பண்றாங்க அப்படின்னா, பயங்கரமான அழிவு, ரோமுக்கு ஏற்பட்ட பயங்கரமான அழிவு. இந்த கோத்தியர்களுடைய கூட்டம் 395வது வருஷத்திலிருந்து 419வது வருஷம் வரைக்கும் இந்த முதலாம் எக்காலத்தினுடைய செய்தி அங்கே கொடுக்கப்படி அவ்வளவு பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்குது. சரிங்களா? ஆல்மோஸ்ட் ஒரு 24 இயர்ஸ் இந்த யுத்தம் பயங்கரமா இருக்கு. பயங்கரமான அழிவு, பொண்ணு வெள்ளி பொருட்கள் சிலைகள் யாவும் 6 நாட்கள் கொள்ளையிடப்பட்டுச்சான் ரோம்ல. எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். பட்டணங்கள் எரிக்கப்பட்டன. அதனாலதான் அக்கினி கொட்டப்பட்டது பூமியில என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, விளைநிலங்கள் எல்லாம் அக்கினினாலே அழிக்கப்பட்டது. அஸ்திபாரம், ரோமினுடைய அஸ்திபாரம் அங்கே ஆட்டம் கண்டது கோத்தியருடைய படையெடுப்பினால. இதைத்தான் ஆண்டவர் முன்கூட்டியே சொன்னார். இப்படி ஒருத்தன் வருவாங்க, ரோமுக்கு என்ன எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 7வது வசனத்திலிருந்து நம்ம படிக்க முடியும். இரத்தம் கலந்த கல்மலை அக்னியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 பங்கு வெந்து போயிற்று, பசும்புல் எல்லாம் எரிந்து போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2வது எக்காலம் ஊதப்படுகிறது. வாசிங்க. 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 பங்கு ரத்தம் ஆயிற்று. அடுத்த வசனம். சமுத்திரத்திலிருந்து ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 பங்கு செத்து போயிற்று, கப்பல்களில் 1/3 பங்கு சேதமாயிற்று. இது யார் அப்படின்னா வாண்டலியர்கள் அப்படின்ற, வண்டல்ஸ் அப்படின்னுவாங்க ஆங்கிலத்தில். வாண்டலியர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த ரோமுக்கு எதிராக படையெடுத்து வர்றாங்க. சரிங்களா? என்னுடைய படைத்தலைவனுடைய பேர் என்னன்னா ஜென்சாரிக் அப்படின்ற ஒருத்தர். ஜென்சாரிக் அப்படின்றவர் தான் படைத்தலைவராக வர்றாரு. சரிங்களா? இவரை கடல் அரண் அப்படின்னுவாங்க. இவரை கடல் அரண் அப்படின்னுவாங்க. ஏன்னா கடல் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு மனுஷன் அவன் தான் இந்த படையெடுப்பு. ஏன்னா இது சமுத்திரத்துல தான் கொட்டப்படுது. முன்னாடி பார்த்தோம் அக்னி பூமியிலே கொட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது சமுத்திரத்தில் போடப்படுகிறது. இந்த சமுத்திரத்துக்கு முக்கியமான ஒரு படைத்தலைவன் யார் அப்படின்னா ஜென்சரிக் அப்படின்ற ஒரு கடல் அரண் அப்படின்ற அர்த்தம் கொண்ட ஒரு மனிதன். இந்த படை தெற்கிருந்து வருது, ஆப்பிரிக்கால இருந்து வருது ரோம் அட்டாக் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் வடக்கிருந்து வருது, கோத்தியர்கள் வர்றாங்க. இங்க வருது வாண்டலியர்கள் வர்றாங்க. சரிங்களா? இது கடலில் பயங்கரமான யுத்தம் நடக்குது. 1100 ரோம கப்பல்கள் அழிக்கப்பட்டுச்சான். ஒன்னு இல்லாம ஆக்கிட்டான். ஏன்னா இவன் பேரு அவன் கடல் அரண் அப்படின்றது தான். வாண்டலியர்கள் எல்லாத்தையும் சூறையாடுறாங்க. அதாவது தீத்துராயன் கிபி 70 எருசலேமிலிருந்து ரோமுக்கு கொண்டு சென்ற தேவாலய பாத்திரங்கள் ரோமிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டுச்சு. தீத்துராயன் கொண்டு போனான் 70 எருசலேம் தேவாலயத்தை இடிச்சு எல்லா தங்கத்தையும் கொண்டு போயிட்டான். எல்லாமே இவங்க கொண்டு போயிட்டாங்க, வாண்டலியர்கள் கொண்டு போயிட்டாங்க. இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 420 இருந்து 460, 40 வருஷத்தினுடைய அந்த அனுபவங்கள், 40 வருஷத்தினுடைய அனுபவங்கள். இதுதான் 2வது எக்காலம். நமக்கு முக்கியமான ஒரு எக்காலம் ஒன்று இருக்கு. சரிங்களா? அதை நம்ம படிச்சுட்டு இன்னைக்கு நம்ம முடிக்க போறோம். 3வது எக்காலம் 10வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்போது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்துக்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 பங்கு எட்டியை போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். இதெல்லாம் எக்காலங்கள் ஊதும் போது நடந்த அனுபவங்கள். வரலாற்று பூர்வமாக நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா இது கிபி 434 இருந்து 453வது வருஷம் வரைக்கும் நடந்த சம்பவங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷம் நடந்த ஒரு அனுபவத்தை தான் எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா? இது ஊனர்களின் படையெடுப்பு, ஊனர்களினுடைய படையெடுப்பு. கன்ஸ் மக்கள்,
ஊனர்கள். ஃபர்ஸ்ட் யார் வந்தா? இது வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும். யாராவது வரலாறு படிச்சிருக்கீங்களா? மேஜர்? நான் ஹிஸ்ட்ரி மேஜர், சயின்ஸ் மேஜர். இதெல்லாம் நம்மளாம் எல்லாத்தையும் உல்ட்டா ஒரு இதுலேயே நிலைச்சிருக்க மாட்டோம். நீங்கள் யாராவது ஹிஸ்ட்ரி இருக்கீங்களா? ஓகே, ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக புரியும். கோத்தியர்கள், வாண்டலியர்கள், ஊனர்கள். ஊனர்னா கரெக்டாக இருக்குண்ணே? ஆமாம், புரியுற மாதிரி இருக்கு வார்த்தைகள். இதில் படைத்தலைவன் வந்து அட்டில்லா அப்படின்றவன் தான் வர்றான். உலகத்தின் சம்மட்டி நானே அப்படின்னவன் தான். உலகத்தின் சம்மட்டி நொறுக்கிறவன் அப்படின்னுவான். அவன் தான் அட்டில்லா அப்படின்ற ஒரு போர் தலைவன். இவன் வடக்கிலிருந்து வடக்கிலும் கிழக்கிலும் இருந்து இந்த படை வருது. பயங்கரமா வருது. இந்த படை வந்து யாரை நோக்கி வர்றாங்க? எல்லாமே ரோமை நோக்கி படையெடுத்து வர்றாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 நதிகள் வந்து இந்த படையெடுப்புல சேதமாகுது. என்ன அப்படின்னா ரைன், டேனியூப், ஐப்ராத், இந்த நதிகள் தான். இந்த டேனியூப் நதியை அவங்க வந்து ஊனர்கள் அந்த படையெடுப்பு கண்ட்ரோல்ல கொண்டு வராங்க. ரோம சாம்ராஜ்யத்தின் துரித அழிவை அட்டில்லா வலியுறுத்துறான். சீக்கிரம் உங்களை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்டில்லா வந்து அவங்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கத இந்த 3ஆம் எக்காலம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ரோமின் 3 நதிகள் தான். அதுல ஒரு நதியை அவங்க வந்து டேனியூப் அப்படின்ற நதியை அவங்க ஆக்கியபை பண்றாங்க. அதுக்கடுத்து எச்சரிப்பை கொடுக்குறார் அட்டில்லா, சீக்கிரம் உனக்கு அழிவை நான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ 4வது தூதனுக்கு வாங்க. 12வது வசனம். இப்போ சூரியனில் 1/3 பங்கும், சந்திரனில் 1/3 பங்கும், நட்சத்திரங்களில் 1/3 பங்கும் சேதப்பட்டது. அவற்றவற்றில் 1/3 பங்கு இருளடைந்தது. பகலிலும் 1/3 பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. 13வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு இனி எக்காலம் ஊதப் போகிற மற்ற 3 தூதருடைய கால சத்தத்தினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ. அதை நம்ம படிக்க போறோம். இப்ப 4வது தூதனை பத்தி, எக்காலத்தை பத்தி நம்ம படிச்சோம் அப்படின்னா எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? 4வது எக்காலம் அப்படின்னா கிபி 476வது வருஷத்திலிருந்து 552வது வருஷம் வரைக்கும் நடந்த சம்பவத்தை இந்த 4வது எக்காலம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இது ஆல்மோஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு 70 வருஷத்தினுடைய ஹிஸ்டரி, 70 வருஷத்தினுடைய வரலாற்று சம்பவங்கள் தான் இந்த 4வது எக்காலம் ஊதுகிற இந்த தூதனுடைய செய்தியிலே காணப்படுகிறது. இதுல பாத்தீங்கன்னா இது யார் வர்றாங்க அப்படின்னா ஹெருலியர்கள் வர்றாங்க. ஹெருலி, வண்டல், ஹன்ஸ், இவங்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு படையெடுத்து வருகிற ஒரு கூட்டங்கள். ஹெர்லியர்கள் படையெடுத்து வர்றாங்க. படைத்தலைவன் யார் அப்படின்னா ஒடேஷர் அப்படின்றவர். ஒடேஷர் அப்படின்றவர் தான் படைத்தலைவராக வர்றாரு. இவர் வந்து மேற்கு ரோமனுடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கிய காரணமானவர். மேற்கு ரோம நாசம் பண்ணவர் தான் இந்த படைத்தலைவன் ஒடேஷர். எல்லாரும் புரியுதா? என்னையா வாண்டலு, கோத்தியரு, ஊனரு, ஹெருலியரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஒரு கண்டென்ட் இருக்கு. என்ன அப்படின்னா தேவன் எந்த காரியத்தை சொல்லியிருக்கிறாரோ, யோவானுக்கு வெளிப்படுத்தினாரோ, அது பல ஆண்டுகளுக்கு பின்பு நடக்க போகிற எல்லா செய்தியையும் ஆண்டவர் யோவானுக்கு சொல்லி வச்சிருக்கிறார். அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய வல்லமை, அவர் எதிர்காலத்தை குறித்ததான எல்லா விதமான காரியங்களையும் நமக்கு வெளிப்படுத்தி வச்சிருக்கிறது தான் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்த புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். எல்லாரும் சொல்றாங்க அதெல்லாம் படிக்க முடியாது, அது புரியாது அப்படின்றாங்க. வெளிப்படுத்தின விசேஷம், பேரே வந்து ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம். சூரியன்னா யாரு, சந்திரன்னா யாரு, நட்சத்திரம்னா யாருன்றதை நம்ம படிக்கணும். ஏன்னா அவங்க மேலதான் அது ஊற்றப்படுகிறது. சூரியன் அப்படின்னா ரோம சக்கரவர்த்தி, முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிற ரோம சக்கரவர்த்தி 476ல் அரியாசனத்தை இழந்தான். இவங்க வந்தாங்க, ஹெருலியர் வந்தாங்க, ரோம சக்கரவர்த்தி அதாவது சிங்காசனத்தை, அரியாசனத்தை இழந்து விட்டான் 476வது வருஷம். சந்திரன் அப்படின்னு சொன்னா யார் அப்படின்னா சட்ட நடுவர்கள், இவங்களாம் சந்திரர்கள்.
கிபி 541 அதிகாரத்தை இழந்து விட்டார்கள். இவங்களால தான் எல்லாம் முடிச்சிட்டாங்க. அடுத்து நட்சத்திரங்கள் அப்படின்னா ரோம அரசின் மேலவை, செனட் அப்படின்னுவாங்க. அந்த காரியத்தை கிபி 552 இல்லாமல் மாற்றி விடுகிறார்கள். 3 காரியத்தை ஒன்றில்லாமல் ஆக்குறாங்க. இது யார் அப்படின்னு சொன்னா கெருளியர்கள் என்று நம்ம பார்க்க முடியும். இது வரலாறு. இதனுடைய செய்தி 476 முதல் 552 வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்றுமில்லாமல் இந்த கெருளியர்கள் ரோம சக்கரவர்த்தி, சட்ட நடுவர்கள், ரோம அரசின் மேலவை எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம ஆக்குறாங்க. இதைத்தான் ஆண்டவர் முன்கூட்டியே சொன்னார், இப்படி ஒரு கூட்டம் வந்து உங்களை ஒண்ணு இல்லாம ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வர்றது என்னது? 3 4 வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த செய்தி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு இனி எக்காலம் ஊத போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ. 3 இருக்கு, மீதி 3 ஐயோ போட்டாச்சு. ஐயோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபத்து வரும், ஆபத்து வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் தூதன். இப்பதான் நம்ம ஒரு முக்கியமான ஒரு மனுஷனை, ஒரு காரியத்தை குறித்து நான் கேட்ட கேள்விக்கு பதிலை இப்ப இங்கதான் நம்ம படிக்க போறோம். 9ஆம் அதிகாரத்துல 1வது வசனம். 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் இதை குறித்து அப்படியே நம்ம படிச்சுக்கிட்டே போலாம். 12வது வசனம் வரைக்கும் இந்த 5ஆம் தூதனுடைய தூதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வெட்டுக்கிளி, தேளு இந்த போன்ற வார்த்தைகள் இங்கே பயன்படுத்திக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று. இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துக்கள் வருகிறது என்று 12ஆம் வசனத்துல பார்க்க முடியும். இந்த நட்சத்திரம் யாரு? விழுந்து போன நட்சத்திரம், வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரம் யார் அப்படின்னா இஸ்லாமியர்கள் கூட்டம். இதுதான் முஸ்லிம். ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டார். இந்த இஸ்லாம் என்ற அஞ்ஞான மதம் உருவெடுத்து ரோமின் கிறிஸ்தவத்துக்கு சவாலாக நின்றது. கிறிஸ்து இல்ல அப்படின்றதுல இவங்க ரொம்ப தீவிரமாக இந்த விழுந்து போன நட்சத்திரம் இருக்கிறது. இது எப்போ அப்படின்றது 632வது வருஷத்திலிருந்து 1449 வரைக்கும் இவங்க தான். ஆல்மோஸ்ட் எவ்வளவு அப்படின்னா ஒரு 800 ஆண்டுகள் இந்த இஸ்லாமியருடைய மதம் அப்படியே பரவலாகுது. கிறிஸ்தவத்தை அங்கே ஒன்றுமில்லாமல் மாற்றுகிறார்கள். இப்ப நீங்க படிச்சீங்கன்னா புரியும் 5வது தூதன். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இனி ஊதப்போகிற 3 எக்காலத்தை குறித்து நான் சொல்றேன், ஆபத்து வரும். கிறிஸ்தவத்துக்கு ஆபத்து வந்தது 5வது இந்த எக்காலத்தை ஊதும்போது. இதுலதான் சாரசேனியர்கள் அப்படின்ற ஒரு குழுவினர்கள் வந்து எழும்புறாங்க இந்த காலகட்டத்தில். இவங்க யார் அப்படின்னா ஒரு தீவிரவாத கும்பல், நாட்டை சூறையாடின ஒரு கும்பல். 1449 வரைக்கும் இவங்களுடைய ஆட்சி, பயங்கரமா ஆளுகைகள், அதாவது இஸ்லாமியர்களுடைய அந்த ரோமாபுரிக்கு மட்டும் இல்ல எல்லா இடத்துலையும் ஆபத்தை கொண்டு வந்த ஒரு கூட்டம். அதுதான் வெட்டுக்கிளி, தேளு அப்படின்னு சொல்லி அவங்களை குறித்து அப்படியே லிஸ்ட் போட்டிருப்பார். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அதிகமா முஸ்லீம் அதிகமானா 2 பேர்ல யார் அதிகம்? இந்துக்கள், அடுத்து முஸ்லீம் தான் இருப்பாங்க. நமக்கு தான் தெரியல, கூட்டம் அதிகம். இப்போ அட்வென்டிஸ்ட் வந்து இந்த ஊர்ல ஒன்று தானே இருக்கு. நம்முடைய அட்வென்டிஸ்ட் திருச்சபை உலகளாவிய திருச்சபை, தெரியுமா? எல்லா நாட்டிலையும் இருக்கு, எல்லா நாட்டிலையும் இருக்கு. எத்தனை கோடி பேர் இருக்கும் தெரியுமா? இப்போதைக்கு இப்ப ரீசெண்டா எடுத்ததுல
2,27,00,000 பேர் கணக்கில் வந்திருக்கிறாங்க, லிஸ்ட்ல இருக்கிறாங்க. 2 கோடிக்கு மேல இருக்கிறோம். 27 லட்சம் பேர் கூடியிருக்கிறாங்க. அதிகமாய் வளர்ந்து கொண்டிருக்கிற திருச்சபை. நம்ம திருச்சபை யாருக்குமே தெரியாது. ஆனா நம்மளாம் அட்வென்டிஸ்ட் அப்படின்னா என்ன, எங்க இருக்கு சர்ச்சு அப்படின்னுவாங்க. உலகம் முழுவதுமாக இருக்கிற ஒரு திருச்சபை, சரிங்களா? ஆனால் இங்கு இஸ்லாமியர்களும் நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க, நிறைய கூட்டங்கள் இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் வளர்ந்து நின்றார்கள். அதனாலதான் பூமியின் மேல் ஒரு நட்சத்திரம் விழுந்தது. அவன் பாதாள குழியை திறந்த போது புகை எழும்பிற்று. புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அந்த வெட்டுக்கிளிகள் பற்றிய வர்ணனையும் பெற்றிருந்த அதிகாரங்களும் வார்த்தைகள் பல மடங்காக வார்த்தை படமாக இந்த பகுதியில் காட்டப்பட்டுள்ளது என்பதை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? 5வது எக்காலம் ஆபத்து நமக்கு வந்துச்சு, கிறிஸ்தவத்துக்கு ஆபத்து வந்துச்சு. ஒருவேளை ரோமர்களுக்கு ஒரு ஆபத்து வந்திருந்தாலும் கிறிஸ்தவத்துக்கே ஒரு ஆபத்து வந்ததுதான் இந்த ஐயோ. முதல் ஐயோ. 2வது ஐயோ. ஏன்னா 12வது வசனம் என்ன சொல்லுது? 9ஆம் அதிகாரம், முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று, இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துக்கள் இதோ வருகிறது. 6வது தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றினது. எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐப்ராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். நல்லா யோசித்து பாருங்க. 6ஆம் தூதன், இது எந்த காலகட்டம் அப்படின்னா 1449 1840வது வருஷம் வரைக்கும் நடந்த சம்பவங்கள். 1844 தான் நமக்கு சத்தியம் வருது. வில்லியம் மில்லர் மூலமாக ஆண்டவர் நம்முடைய சத்தியத்தை மீண்டுமாக வெளியே கொண்டு வர்றாங்க. சரிங்களா? 1840 வரைக்கும் அந்த தூதர்களை கட்டி வைத்திருக்கிற தூதர்களை கட்டவிழ்த்து விடு அப்படி சொல்லப்படுகிற சத்தம். அப்பொழுது மனுஷரில் 1/3 பங்கை கொள்ளும்படிக்கு 1 மணி நேரத்துக்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்துக்கும் ஆயத்தப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியா இருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். டிஃபரெண்டா இருக்குல்ல? ஆனா இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, கிழக்கு ரோமை 1453 வெற்றி கொண்ட முகமதிய வல்லமை, ஒட்டமன் சாம்ராஜ்யம் என்று சொல்வார்கள். இது பயங்கரமான ஒரு சாம்ராஜ்யம். இவங்க அந்த வெற்றிக்கு பின் சரியாக 391 ஆண்டுகள் 15 நாட்களே அரியணையில் இருக்கும். அந்த 391 ஆண்டுகள் 15 நாட்கள் அந்த அரியணையில் இருக்கும். 1840 ஒட்டமான் அரசு கவிழும் போது சில ஆண்டுகளில் ஆவிக்குரிய பாபிலோனுக்கு விரோதமான நியாய தீர்ப்பு 1844 பரலோகில் தொடங்கும். முக்கியமான ஒரு செய்தி. எல்லாருக்கும் விரோதமாக 1844 என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவராகிய இயேசுவானவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்தலத்துக்கு போயிட்டாரு அப்படின்றதுனால 1844 முன்னாடி இருந்த ஒரு கூட்டத்துக்கு, நல்லா யோசித்து பாருங்க. நீங்க 12ஆம் அதிகாரத்தை வெளிப்படுத்தின விசேஷத்தை படிச்சீங்கன்னா சொல்லப்படும். ஆகையால் ஒரே நிமிஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றுள்ளது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவளோடு கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். 1844 பிறகு அட்வென்டிஸ்ட் சத்தியம் வந்தாச்சு, பிரமாணம் உயர்த்தப்பட்டாச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த கூட்டம், அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். 1844 பிறகு இருக்கிறது கூட்டம் ஒரு விசேஷமான ஒரு கூட்டமாக மாறினது. 1844 முன்னாடி இருந்தது மார்ட்டின் லூதர் இருப்பாங்க, ஜான் கஸ் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ஓய்வு நாள் சத்தியம் தெரிஞ்சிச்சா அப்படின்னா தெரியல.
அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும். 1840, அதனால தான் இது முதல் மரிக்கிறவர்கள் பாக்கியவான் என்று எழுது. 1844க்கு பிறகு அட்வென்டிஸ்ட் சத்தியத்தை அறிந்து மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் விசேஷ ஒரு கூட்டமாக எழும்பி நிற்பார்கள். இது ஸ்பெஷல் குரூப், இது ரெமனன்ட், இது ஸ்பெஷல், இது நம்மளாம் ஸ்பெஷல் ஆண்டுடைய பார்வையில். 10 பிரமாணத்தை அறிந்து ஓய்வு நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளுக்கு இது பாக்கியம் உள்ள ஒரு அனுபவம் என்பதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் 6ஆம் எக்காலத்தை குறித்து சொல்லும்போது, இந்த ஒட்டமான் அரசு கவிழும் போது சில ஆண்டுகள் ஆவிக்குரிய பாபிலோனுக்கு விரோதமான நியாய தீர்ப்பு தொடங்கி ஆயிடுச்சு. 1844 ஒருத்தனை விட மாட்டார் என்பதை நம்ம பார்க்க முடியும். இது ஒரு ஆபத்து. அது அந்த திருச்சபைக்கும் கிடைச்ச ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்தாக, அதாவது ஒட்டமான் சாம்ராஜ்யமான துருக்கி சாம்ராஜ்யம் தன் சுதந்திரத்தை 1840 இழந்த போது 2ஆம் ஆபத்து முடியுது. அது மட்டும் முடியலன்னு வச்சுக்கோங்க, ஒட்டமான் நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அது முடிஞ்சிச்சு, அந்த ஆபத்து கடந்து போயிட்டு 2 ஆபத்து முடிஞ்சிச்சு. 3ஆம் ஆபத்து, 3வது எக்காலம். அந்த ஆபத்துல 3வது எக்காலம்னா 7வது எக்காலத்தை குறித்து நம்ம படிக்கணும். துருக்கியர்கள் இந்த 6ஆம் எக்காலத்தினுடைய முக்கியமான ஒரு மனிதர்கள். இந்த ஒட்டமான் சாம்ராஜ்யத்தில் முக்கியமானவர்கள் யார் அப்படின்னா துருக்கியர்கள். பயங்கரமான ஒரு யுத்தம் பண்றாங்க, ஒன்றுமில்லாமல் ஆக்குறாங்க. ரோம படையே, ரோம சாம்ராஜ்யத்தையே ஒன்றுமில்லாமல் ஆக்குறாங்க துருக்கியர்களுடைய படையெடுப்பு. இவங்க யார் அப்படின்னா குதிரை படைக்கும் துப்பாக்கி பிரயோகத்திற்கும் பேர் போனவர்கள் இந்த துருக்கியர்கள். கிழக்கு ரோமையே இந்த துருக்கியர்கள் வீழ்த்தி விட்டார்கள். இது எப்ப நடக்குது அப்படின்னு சொன்னா 1449 இருந்து 1840 வரைக்கும் நடந்த ஒரு அனுபவம். 7வது எக்காலம் மிக முக்கியமான எக்காலம். என்னைக்குமே 7 அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷல். 7 சபை அப்படின் போது 7வது சபை என்ன? லவோதிக்கேயா. நம்ம அந்த காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். 7 முத்திரை. 7வது முத்திரை என்ன? அது தெரியாதே. 7வது முத்திரை என்னது? அரை மணி நேரம் எப்படி இருக்குமா? அரை மணி நேரம் அமைதியும் உண்டாகும். அதுக்கு முன்னாடி என்னது? பூமி எதிர்ச்சி நடக்கும், 2 நாள் வரும், நட்சத்திர வீழ்ச்சி வரும். ஆனால் பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதல் உண்டாகிறதா 7வது முத்திரை என்று நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து வரப்போறாங்க. 7 நாள் விண்வெளி பயணம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம், சரிங்களா? 7.5 நாள் அரை மணி நேரம் அப்படின்னா 1 மணி நேரம்னா 15 நாள் என்கிற செய்தியை நம்ம படிச்சிருக்கிறோம். 7 எக்காலங்களில் 7வது எக்காலம் மிக முக்கியமான ஒரு எக்காலம். இது எங்க எப்ப தொடங்குது அப்படின்னா 1844 இருந்து தொடங்கிடுச்சு. நம்ம திருச்சபை என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அன்னையிலிருந்து இந்த 7வது எக்காலம் தொடங்கி ஆயிடுச்சு. 11ஆம் அதிகாரத்துக்கு கவனத்தை திருப்புங்க. 14வது வசனம். 2ஆம் ஆபத்து கடந்து போயிற்று, இதோ 3ஆம் ஆபத்து சீக்கிரமாய் வரப்போகிறது. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்கள் முகங்குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறேன். இந்த 7வது எக்காலம் உலகத்தின் ராஜ்யங்கள் கிறிஸ்துவின் ராஜ்யங்களாக மாறின. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போறார். 1840க்கு பிறகு நம்ம கொடுக்கிற ஒரு செய்தி, செவன்த் டே அட்வென்டிஸ்ட். அட்வென்டிஸ்ட்னா என்ன தெரியல, பேரை நுழையில ஃபர்ஸ்ட். அட்வென்டிஸ்ட்னா என்ன? வருகைக்காக காத்திருக்கிற ஒரு கூட்டம். 1844 ஒரு கூட்டம் ஆண்டவருடைய வருகைக்காய் காத்திருக்கிறது.
இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிற செய்திக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் மகா பரிசுத்தலத்தில் பரிசுத்த ஸ்தலத்து மகா பரிசுத்தலம் போறார் என்கிற செய்தியை மறந்துவிட்டு பூமிக்கு வரப்போகிறார் என்று காத்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்பு புரிஞ்சுக்கிட்டாங்க, இது ஆசரிப்பு கூடார செய்தி, இது 2300 ராப்பகல் முடிஞ்சிருக்கு, இப்ப ஜட்ஜ்மெண்ட்டுக்காக இயேசு கிறிஸ்து உள்ள போயிட்டாங்க என்பதை புரிந்து கொண்டார்கள். அன்னைக்கு தொடங்கப்பட்டதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அட்வென்டிஸ்ட் அப்படின்னா இரண்டாம் வருகைக்காய் காத்திருக்கிற ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நீங்களும் நானும் தான். சீக்கிரம் வரப்போற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ கோபம் சீக்கிரமாக மூளப் போகிறது. வேதம் அதுதான் சொல்கிறது. பார்த்தீங்கன்னா அவருடைய கிறிஸ்துவுக்கு உரிய ராஜ்யங்களாக மாறப்போகிறது. பரலோகம் கொடுக்கும் நியாய தீர்ப்பை உலகில் இருக்கும் இன்றைய ஆவிக்குரிய பாபிலோனுக்கு விரோதமான தெய்வீக படையெடுப்பு, ஒரு படையெடுப்பு ஆண்டவர் வைக்க போகிறார். இதுவரைக்கும் நிறைய பேர் படையெடுத்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் கடைசியாக வரப்போகிறது இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இந்த பூமியிலே இருக்கிற நல்லவர்களை அவரோ பக்கம் சேர்ப்பதற்கும் துன்மார்க்கரை அழிப்பதற்கும் படையெடுத்து வரப்போகிறார். பரலோகம் கொடுக்கும் நியாய தீர்ப்பே இவ்வுலகில் இருக்கும் இன்றைய ஆவிக்குரிய பாபிலோனுக்கு விரோதமான தெய்வீக படையெடுப்பு. சீக்கிரமாக நியாய தீர்ப்பு முடிய போகிறது. அதுதான் படையெடுப்பு, பெரிய படையெடுப்பு. அசத்தியத்தால், சத்தியம் இல்லாதபடி, வேதத்தை சொல்லாதபடி அசத்தியத்தால் இந்த பூமியை கெடுத்தவர்களை தேவன் கெடுக்கும் காலம் சீக்கிரமாக வரப்போகிறது. முத்தூதினை முழங்குவது ரோமாபுரிக்கு சாவுமணி அடிப்பதற்கு சமமாக இருக்கிறது. என்னைக்கு நம்ம முத்தூதை சொல்கிறோமோ அப்ப ரோமுக்கு சாவுமணி அடிக்கிற ஒரு அனுபவம். இதைத்தான் இன்னைக்கு 7 காலங்கள், அதான் எக்கால சத்தத்தை ஊதுங்க, எச்சரிப்பின் தொனி கேட்கட்டும். சீக்கிரம் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்கிற செய்திதான் 7வது எக்காலம். அதுவும் ஆபத்தான செய்தி. உலகமே ரோமாபுரியாக மாறுகிறது. மேலும் சாத்தானின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பெயர் கிறிஸ்தவ அமைப்புகளும் அவனோடு சேர்ந்து அழிக்கப்பட போகிறது. இது 3ஆம் ஆபத்து சீக்கிரமாக வரப்போகிறது என்று ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறார். மனுஷங்க படையெடுத்து வந்தாங்க. கோத்தியர்கள், வாண்டலியர்கள், ஊனர்கள், கெருளியர்கள், துருக்கியர்கள் எல்லாம் வந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஜட்ஜ்மெண்ட் முடிய போது அது மாபெரும் படையெடுப்பு. எல்லாருக்கும் அழிவு, துன்மார்க்கத்துக்கு அழிவு, அசத்தியத்துக்கு அழிவு உண்டாக போகிறது. நிறைய ஸ்தாபனங்கள் அழிக்கப்பட போகிறது. சத்தியத்துக்காக நாம் நிற்போமா? முத்தூதை முழக்கமிடுகிற எக்கால சத்தமாகிய அந்த முத்தூதை சொல்லுகிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சொல்லாம விட்டுட்டோம் அப்படின்னா அது பாவம். சொல்லிட்டீங்கன்னா நீங்க பாவத்திலிருந்து என்ன பண்ணிடுவீங்க? ரத்தப்பொழியிலிருந்து விடுதலை ஆயிடுவீங்க. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நான் அந்த சத்தியத்தை சொல்லலைன்னா அவனுடைய ரத்தப்பொழி எனக்கு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சத்தியத்தை மற்றவங்களுக்கு நீங்க சொல்லல அப்படின்னா அவங்க துன்மார்க்கனாவே மறித்து விட்டார்கள் என்று சொன்னால் நீங்க அந்த பழிக்கு நீங்க ஆளாகிவிடக் கூடாது. துன்மார்க்கத்தை துன்மார்க்கர் என்று சொல்லுங்கள், சத்தியத்தை சத்தியம் என்று சொல்லுங்கள், அசத்தியத்தை அசத்தியம் என்று சொல்லுங்கள். இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மாபெரும் உன்னத பணி. இதை நாம் செய்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். ஆண்டவர் 7 எக்காலங்கள் கொடுத்திருக்கிறார். 7வது எக்காலத்துக்குள்ளாக நாம் சீக்கிரமாக உள்ளே பிரவேசிக்க போகிறோம். முத்தூதின் சுவிசேஷத்தை நாம் முழக்கமிடுவோம், எக்கால சத்தமிடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.